வார்த்தையை படிங்க, கேளுங்க, பேசுங்க. இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. வார்த்தையில இருக்கிறது என் வாழ்க்கையில பார்க்கணும். அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். ஒரு விதை எப்படி கனி கொடுக்கும்? நிலத்திலேயே இருந்தா தானே கனி கொடுக்கும். அது வாரம் அதை தோண்டி எடுத்து மேல வச்சா அது கனி கொடுக்குமா? இல்ல. எல்லாரும் தோப்புலையும் தென்னை மரம் இருக்கும், இங்க இல்லவே இல்லைன்னு உட்காந்து அழுகுது. ஏன்? ஏன்னா எதுவுமே நிலத்துல இருக்க விடலன்னா எப்படி வளரும் அது? அப்ப வார்த்தை நிலத்திலே இருக்கணும்னு என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை மேலேயே நம்ம நோக்கமா இருக்கும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். கண்டினியூ இந்த வேர்ட். மார்க் 4 அதிகாரம் அதோடைய 3ஆம் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். மார்க் சாப்டர் 4 verses 3 to 8. அதுக்கப்புறம் திரும்பவும் 14ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்து வரைக்கும் நான் படிக்க போறேன். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 4 விதமான நிலத்து மேல தேவனுடைய விதை விழுது. இந்த 4 நிலங்கள் என்னன்றது நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கணும். ஸோ ஒன்று வந்து வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அப்போ ஆன் த வே, ஆன் த ரோட் சைடு. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. 2வது விதை, 2வது விதமான நிலம். இது வந்து நிறையா மண் இல்லாத ஒரு நிலம். கற்பாறை மேலே கொஞ்சம் மண் இருக்குது, அங்கே செடி வளரும்ல, அந்த மாதிரி விதை. கொஞ்சம் வளருது, உஷ்ணம் வந்த உடனே காஞ்சி போயிடுது. அதுவும் பலன் கொடுக்க முடியல. முதலும் பலன் கொடுக்கல, 2வது கும்பலும் பலன் கொடுக்கல. 3வதா, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. ஆனால் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. இப்போ இப்படியே பார்த்தா நம்மளுக்கு புரியல. கரெக்டா இல்லையா? அவங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். நிலம் போய் 4 பக்கமாக விழுதான். இப்போ நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன தோணும்? இன்னும் யார் அப்பெல்லாம் போய் விதைக்க சொன்னது? நல்ல நேரத்தில் போய் விதைச்சிட்டு போயிருந்துருக்கலாமே, இன்னத்துக்கு ரோட்டை ஒருத்தர் விதைக்கிறீங்க? இப்படி தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. இந்த விதைக்கிறவர் சரியாக விதைக்கல, அப்படி தான் நம்மளுக்கு தோணுதானா? ஆனால் ஆண்டவர் ஆக்சுவலாக என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துல 4 விதமான நிலங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். விதை தேவனுடைய வார்த்தை. விதைக்கிறவர் யாரு? அந்த வார்த்தை எடுத்து பேசுறவர். அப்ப நான் இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்கிறேன், இந்த வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா நீங்களும் விதைக்கிறவங்க தான். விதைன்றது தேவனுடைய வார்த்தை. விதைக்கிறவங்க யாரு? வார்த்தைய பேசுறவங்க. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை பேசுற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டீங்க? கமான், வாயின் அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நீங்க விதைக்கிறீங்க. அந்த நிலம் எது? அது நம்மளுடைய இருதயம். எல்லாரும் சொல்லுங்க, அந்த நிலம் எது? நம்மளுடைய இருதயம். அப்ப 4 விதமான நிலம் இருக்குதுன்னா 4 விதமான இருதயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 4 விதமான நிலங்கள், விதைகள், இந்த இருதயங்கள் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் கொடுக்குற அர்த்தத்தை பாருங்க. அவங்களுக்கும் புரியல. அப்போ எல்லா ஜனங்களும் ஆமென் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. சீஷருங்க மட்டும் ஜீசஸ்ட்ட வராங்க. அவங்கள்ட்ட வந்து, ஜீசஸ், இது இன்னும் சொன்னீங்களே விதை ரோட்டோரத்தில் உழுவுது, முட்செடியிலலாம் உழுவுதுன்னீங்களே, அது சரியாக புரிய மாட்டேங்குது, நீங்கள் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உடனே கர்த்தர் அவங்களுக்கு ஸ்பெஷல் வெளிப்பாடை கொடுக்குறாரு. யார் அதிக வாஞ்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக வெளிப்பாடு. அப்புறம் பாருங்க, 14ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறேன் பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப அந்த விதை வந்து தேவனுடைய வார்த்தை. விதைக்கிற விதம் அதை வாய் திறந்து சொல்றது. வசனத்தை கேட்ட உடனே, ஏன்னா ஒருத்தர் சொன்னா தான் வசனம் கேட்கும் இல்லையா? அப்ப சொல்றது தான் விதைக்கிறது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறான். ஏன்? ஏன்னா வசனம் வல்லமையானது. வசனத்தை திருடிட்டா வாழ்க்கையவே திருடிடலாம். அதனால என்ன பண்றான்? யார் யார் வசனத்தை அந்த முதல் வழி அருகே இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இருதயத்துல இருந்து பிசாசு ரொம்ப அலக்கா தூக்கின்னு போயிடுறான், ரொம்ப ஆறாம எடுத்துன்னு போயிடுறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். ஸோ இந்த ஜனங்க யார் தெரியுமா? வசனத்தை கேட்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. கேட்டுன்னு தான் இருப்பாங்க, ஆனா கேட்டுன்னு இருந்திருக்க மாட்டாங்க. கவனிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா கவனிச்சுருக்க மாட்டாங்க. பைபிளை படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா படிச்சுன்னு இருந்திருக்க மாட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி ஐயோ அப்படின்ட்டு திரும்பி வருவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாங்க. இது என்ன பழக்கம்னா, அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்காம சரி என்னவோ ஒரு சாங்கிய சம்பிரதாயத்துக்காக படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் எனக்கு தெரியும், அவங்க எப்படின்னா தினமும் காலையில் ஒரு அதிகாரம் பைபிள் படிக்காம இல்லை அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது படிக்கணும் அப்படின்னு படிப்பாங்க. சரியா? இப்போ பைபிள் படிக்கிறது நல்லது தான், ஆனால் சாங்கியத்துக்காக படிச்சா என்ன யூஸ்? புரியுதா? காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு அதிகாரம் மாதிரி படிச்சுத்தான் நான் வெளியே போகணும் அப்படின்றது. சரியா? அது எடுத்து அது பெரிய அதிகாரமாக தான் கடகடன்னு படிச்சுன்னு போயிருது. அப்படியே சின்ன அதிகாரமாக தான் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு சின்ன அதிகாரத்தை கொடுத்தீங்களே அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர் நான் ஒரு வசனம் படிக்காமல் நான் வெளியே போகிறதில்ல அப்படின்ட்டு கேலண்டர் தேடுவாங்க. தெரியுதுன்னு இந்த கேலண்டர் வசனம்
அது என்ன யாருக்கு சொன்னாங்க ஒன்றும் கான்டெக்ட் இருக்காது. ஆனால் ஒரு வசனம் இருக்குது, அதை பார்த்துட்டு இயேசுவே பிதாவே சுதாவே அப்படியே கிளம்பிடும். ஸோ இது சாங்கியத்துக்காக படிக்கிறது. அவங்க தான் இந்த வழி அறிக்கை, கவலைப்படாதீங்க, அவங்க இன்னைக்கு வரல. வழி அறிக்கைன்னா என்னது? ஏதோ கேட்கணுன்றதுக்காக கேட்குறான், கூப்பிட்டான்றதுக்காக சர்ச்சுக்கு வரேன், ஏதோ பைபிள்ன்றதுனால தூக்கின்னு வரேன் நான், ஏதோ பேசுகிறாரு சின்ன பையன், ஏதோ கேட்டு போகலாம், நம்ம நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் என்ன கேட்டாருன்னா அது ஒன்றும் தெரியாது. அது என்னவா பரவாயில்ல, அது வந்தேன் போயிட்டேன் அப்படின்னு. ஸோ இதுதான் வழி அறிக்கை. அப்படின்னா வசனத்தை கேட்குறாங்க ஆனால் பெற்றுக்கொள்றது இல்லை. தே டோன்ட் ரிசீவ் த வேர்ட் பட் தே ஆர் ஹியரிங் த வேர்ட். ஸோ இந்த கும்பலில் நம்ம யாரும் இருக்கக்கூடாது, நம்ம இல்லைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் அடுத்த நிலம் எது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிரவுண்ட்? அர்த்தத்தை கொடுக்குறாரு பாருங்க 15ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும், ஆத்திரப்பட்டு ஆமென் சொல்லாதீங்க, ஏன்னா இவங்களும் கனி கொடுக்கறதில்ல. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆனால் தனக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால், ஆனா வசனத்துல அவங்க இருக்கிறதுல வசனத்தை பத்தி யோசிக்கிறதுல, சரியா? அதனால என்ன ஆகுது? வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே சுகத்தை கன்ஃபஸ் பண்றாங்க, பார்த்தா கால் வலி அதிகமாகிற மாதிரி ஆயிடும். எனக்கு செழிப்பு வரும்ன்றாங்க, பார்த்தா அந்த மாதம் பார்த்து ரொம்ப கஷ்டமான மாதிரி மாதம் மாதிரி போயிடும். ஏன்னா பிசாசானவன் எப்படியாவது இவங்களை தொல்லை கொடுக்கலான்னு ஏதோ ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா? அப்போ வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுறதுனால பிரச்சனை வந்த உடனே என்ன ஆகுறாங்களா? இடரல் அடைகிறார்கள். இடரல் அடைகிறார்களான்னு அர்த்தம். சொல்லும் போதே இடரல் அடைகிறேன் நான் அப்படின்னா என்ன? ஹர்ட் ஆயிடுறாங்களாம், அஃபெண்ட் ஆயிடுறாங்க, பேஜாராயிடுறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சா? இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி ஜனங்க யாருன்னா, வார்த்தை கேட்கும்போது அப்படியே பயங்கர சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. கர்த்தர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், ஆமென் ஹல்லேலூயா. ஓ நம்மளுக்கு ஒரு வாஞ்சை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா, பயங்கரமா இருக்கும். ஆனால் பிரசங்கம் முடிச்சிட்ட பிறகு கேட்பாருங்க, என்ன பிரசங்கம் அது? என்னவா பார்த்தார்? நல்லா வச்சு பார்த்தார். என்ன வசனம்? இல்லை வசனம் யூடியூப்ல இருக்குது, கேள்வி பண்ணுவோம். யூடியூப் கேள்வா பயங்கர நான் ஜோக்கு, நான் டைலாக், என்ன வசனம் பயங்கரமா அதை சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஆனால் வார்த்தை யோசிக்கிறதுல, அதை மெடிடேட் பண்றதுல. இப்போ இன்னைக்கு வசனம் கிடைக்குதுல, நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த நாள் யோசிக்கிறோம், நம்ம நேற்று பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, என்கிட்ட தேவன் இதை பற்றி பேசினாரு, ஏன் அதை ஒரு புத்தகத்தை எழுதி வைக்கக்கூடாது? இது பேர் தான் மெடிடேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? வார்த்தை வேர் கொண்டு போகிறதுக்கு இவங்க சான்ஸ் கொடுக்கறது இல்லை, அதை மேல்நோட்டமாக எடுத்துருது. இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மண்ணு கொஞ்சமாக்குறதுனால விதை கொஞ்சம் தான் வேர் ஊண்டி கீழே போகுது. ஆனால் கீழே நிலம் தட்டின உடனே அந்த கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட விதை இல்லையா, கற்பாறை இச்ச உடனே என்ன பண்ணு மேலே வந்துடுது செடி. சீக்கிரமாக இவங்க வளர்கிற மாதிரி தெரியும். இவங்க எப்படி தெரியுமா இருக்கும்? ஓ இவங்க பயங்கரம்பா, இவங்க 2 வாரம் தான் ஆச்சு ஜீசஸை தெரிஞ்சு என்ன பயங்கரமாக்குறாங்க பாரு அப்படின்ட்டு. அப்புறம் 4 வாரம் வரமாட்டாங்க. என்னன்னு கேட்பாருங்க, அட போங்க பதர், நீங்களும் சுகம் வேணும் சுகத்தை பேசினீங்களா? நான் கைவலி போகணும்னு ஜெபப்பட்டு போனேன், அன்னையிலேருந்து கால்வலி ஸ்டார்ட் பதர், அதனால எனக்கு ரொம்ப பேச்சாராயிடுச்சு பதர். ஆண்டவர் எப்படி பதர் என்ன இப்படி உள்ளா, எப்படி அவர் என்ன எப்படி பதர், உங்க பிரசங்க சரியில்லை பதர், நீங்க சரியில்லை பதர், ரியல் அவங்க வாலண்டியருங்க சரியில்லை பதர், அவங்க பாரு பதர் உங்கள்கிட்ட பேசும்போது கூட பாரு பதர், அந்த பதர் எப்படி பார்க்குறாரு பதர், ஃபுல்லாக பேச்சாரி. உங்களுக்கு எத்தனை ஹர்ட் ஆகிடுவாங்க, புரியுதா? எத்தனை ஹர்ட் என்ன பாருங்க பதர், 4 வாரம் வரல, என் சீட்டில் பாருங்க அந்த பொண்ணு உட்காந்துக்குது பாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னம்மா பண்ணுறீங்க? நான் என்ன அது என்னது செகண்ட் லெவல். அது வார்த்தை வரும்போது தேங்க்யூ ஜீசஸ், ஓ கபார் குபீர்னு அப்படியே எல்லாம் உள்ளூர்த்து அப்படியே தட்டா அப்படின்னு. அப்புறம் என்னன்னு பார்த்தா வார்த்தையை யோசிக்கிறதுல மெடிடேட் பண்ணுறதுல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து முடிச்சுட்டா சனிக்கிழமை வரைக்கும் ஒன்றும் வார்த்தையை தொடுறதுல கேட்கறதுல ஒன்றும் இல்லை. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமென் ஹல்லேலூயா அப்படி. ஆனால் வார்த்தைக்கு வேறு இல்லை. சரி இவங்க பலன் கொடுக்க முடியாது, புரியுது என்ன சொல்லிட்டு? இவங்க அந்த செடி வளரல, விதை வளரல. இது 2வது நிலம். உபத்திரவத்தினால பேஜாராயிட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேஜாராயிருந்தாங்கன்னா அவங்க 2வது நிலத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ 3வது நிலம் இது என்னது? 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அப்போ இந்த 3வது கும்பல் யாரு? இவங்களும் பலன் கொடுக்கல, ஆனால் இவங்க கொஞ்சமாவது வளர்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னா, இவங்க பிரச்சனை கவலை, அதுக்கப்புறம் பொருளாசை இல்லைன்னா பேராசை, பணத்துடைய ஆசை, ஐஸ்வர்யத்தின் விருப்பம், அப்புறம் இச்சைகள். இந்த 3 விஷயத்தினால நெருக்கப்படுறது. இப்போ பார், விவசாயம் பண்ணுற குடும்பத்திலேருந்து வந்தவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? விவசாயம் பண்ணுற நம்ம மூதாதையர்கள் விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பாரு. ஏன் அந்த விவசாய நிலத்தை சுத்தமாக பார்த்துக்கணும்? ஏன் அந்த விவசாய நிலத்தில் வேற செடி வளர விடுறது இல்லை? ஏன் அந்த களைகளை பிடுங்கி எறிகிறாங்க? ஏன்னா தானியங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சத்துவங்களை, அந்த நியூட்ரியன்ஸை இந்த தேவையில்லாத செடிங்க துண்டுதுங்க. அப்போ என்ன ஆயிடுது? நம்ம கோதுமை போட்டோமா இல்லை ஏதோ ஒரு ராகி அது மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க, மக்காச்சோளம் போட்டோம்னா அதுக்கு வர வேண்டிய எல்லா சத்துவத்தை இந்த தேவையில்லாத செடி சாப்பிட்ருது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இது பிடிக்கி போட்டுறோம். ஏன்? இந்த தானியங்களுக்கு நல்ல சத்துவம் கிடைக்கணும். கரெக்ட் தானே? அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலை நம்ம எனர்ஜியை திருடிட்டு இருக்குது.
யோசிச்சு பாருங்க. இப்போ கவலைப்படாதுங்க, ஐயோ தெரியாமல் கவலைப்பட்டேன் நான் அப்படின்ட்டு. எனர்ஜியை திருடிங்குது. இச்சை நம்மளுடைய எனர்ஜியை திருடிட்டு இருக்குது. பேராசை, பொருளாசை நம்மளுடைய எனர்ஜியை திருடிட்டு இருக்குது. பாரு, நம்ம எல்லாருக்கும் லிமிட்டடாக தான் ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால தான் சொல்ற, தேவையானதை மட்டும் செய்யணும், நிறைய எடுத்து வாரி போட்டுக்கூடாது, நிறைய விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. என்ன தேவையோ கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது மேலே நோக்கமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்து மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளுக்கு எனர்ஜி இல்லை. பாரு, ஒரு முக்கியமான வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் அழைக்கப்படல. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ண நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு பாஸ்டராக இருக்கும்போது இதை நான் கற்றுக்கிட்டேன். நான் சர்ச்சில் நம்ம நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறோம், நிறைய சர்வீசஸ் நடக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக எல்லா பிரச்சனையும் ஊடுருவி ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அது என்னுடைய வேலை இல்லை. வசனத்தை பிரசங்கம் பண்ணுறேன், உதவி தேவைன்ற இடத்துல ஆவியானவர் உணர்த்தும் போது நம்ம இறங்கி நம்ம சகாயம் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. ஆனால் இச்சைக்குள்ளவும் உலக ஆசைகள் கவலைகளுக்குள்ள போறவங்க முழுசா கனி கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த விதைக்கு வர வேண்டிய சத்துவம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த நேரம் எல்லாம் எதுக்கு போயிடுச்சு? இச்சையை நிறைவேற்ற போயிருச்சு, பொருளாசையை நிறைவேற்ற போயிருச்சு, கவலைப்படுறதுக்காக போயிருச்சு. ஸோ இது 3வது நிலம். சரியா? 4வது நிலம் மட்டும்தான் கனி கொடுக்குது. அது என்னது? 20ஆம் வசனம் பாருங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, so they receive the word, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஸோ 4 நிலம், இதுல ஒரே ஒரு நிலம் மட்டும்தான் பலன் கொடுக்குது. 30, 60, 100 பலன் கொடுக்குது. ஆனா 3 நிலங்களும் பலன் கொடுக்கவே இல்லை. இப்போ விதை வல்லமையானதா இல்லையா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. விதைன்றது என்ன? இங்க கர்த்தருடைய வார்த்தை. வெரி குட். ஓகே, விதைக்கிற விதம் எப்படி? வாயின் அறிக்கையினால. பாரு, அந்த வார்த்தையை பேசுனா விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, நான் விதைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க பேசுனீங்களா, நீங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி வார்த்தையை விதைக்கிறது? வாயை திறந்து அதே வார்த்தையை, வசனத்தை பேசணும். when you confess the word. இப்போ நிலம் எது? நம்மளுடைய உள்ளம். இப்போ விதைக்கிறது, வாய் திறந்து பேசுறது. இந்த 3 நிலமும் பார்த்தீங்கன்னா வார்த்தை வளராதபடிக்கு அப்படியே தடை பண்ணி போட்டாங்க. அவங்க பலன் கொடுக்கவே இல்லை. இந்த 3 நிலத்துலையுமே பிசாசானவன் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்வால்வ் ஆயிருக்கிறான். முதல் இதில் பிசாசானவன் அப்படியே அறாமல் எடுத்துன்னு போயிடறான். ஏன்னா அவங்க ரிசீவ் பண்ணுறதே இல்லை வார்த்தையை, ஈஸியாக திருடிட்டு போயிடறான் வார்த்தையை. ஆனால் 2வது நிலத்தில் உபத்திரவங்கள் மூலமாக பிசாசானவன் பிரச்சனை கொடுக்குறான். நல்லா கவனிங்க, உபத்திரவங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை. தேவன் வியாதி, வறுமை, ஆக்சிடென்ட் எல்லாம் கொடுக்குறவர் இல்லை. நம்மளுடைய தேவன் நல்லவர். அவர் நல்ல ஈவுகளை மட்டும்தான் கொடுக்குறவர். அதனால யாராவது ஏதாவது வியாதியிலையோ பலவீனத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை பேசவே கூடாது. ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இப்படி குத்து சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் ஏன் தான் எனக்கு வியாதியை கொடுத்தாரு, ஏன் தான் இந்த மாதிரி ஒரு கணவரை கொடுத்தாரு, ஏன் தான் இந்த மாதிரி ஒரு மாமியாரை கொடுத்தாரு, ஏன் தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை. ஆண்டவர் தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தார். நல்லா கவனிங்க, கணவருக்காக நன்றி, மாமியாருக்காக நன்றி. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அது தேவன் தரல. தேவன் பிரச்சனையை கொண்டு வரதில்லை. சில பேர் சொல்ல, ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுத்து தான் எனக்கு ஏதோ போதிக்கிறார் அப்படின்வாங்க, எனக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அடி உத குத்து தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு சில பேர் என்னமே அதான், பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் விடும்போதே சொல்லுவாங்க, டீச்சர் நல்லா அடிங்க டீச்சர்னு விட்டு வர்றாங்க. என்ன கதை இது, அடிக்கிறதுக்காக சம்பளம் குத்து வச்சுக்கிறாங்க அவங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்தல. பிசாசுங்களை டீச்சராக போட்டு எல்லாம் நல்லா அடிங்க அப்போ தான் கற்றுக்குவாங்க. இல்லை வார்த்தையினால கற்றுக்குறோம். எதனால கற்றுக்குறோம்? அப்போ உபத்திரம் தேவனிடத்துலேருந்து வரல, பிசாசு கிட்ட இருந்து வருது. அப்போ உபத்திரவத்தை நிமித்தம் வார்த்தையை திருடுறான். முதல் வந்து ரொம்ப ஈஸியாக திருடிட்டு போயிடறான். 2வது நிலத்தில் உபத்திரவத்தினால வார்த்தையை திருடுறான். 3வது இச்சை, பொருளாசை, இந்த பேராசை, இது மூலமா வார்த்தையை திருடுறான் பிசாசானவன். எப்படி திருடுறான் பதர்? எப்படி இந்த சூழ்நிலையால ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை போயிடுமா? இல்ல. எப்படி தெரியுமா வார்த்தை திருடப்படுது? நல்லா கவனிங்க. வார்த்தை எப்படி விதைக்கப்படுது? பேசுறதுனால. அப்ப வார்த்தை எப்படி திருடப்படுது? அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறதுனால. ஓகே, கவனிச்சிங்களா? How do you sow the word? By speaking the word. How does the devil steal the word? When you speak contrary to the word. எந்த வார்த்தையை பேசுறீங்களோ அந்த வார்த்தையை நீங்க விதைக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா பேசினா அந்த வார்த்தையை நம்ம பிடுங்கி தூக்கி எறிகிறோம். நம்ம சொல்றோம் தெரியுமா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். என்ன பண்ணேன் நான்? அந்த வார்த்தை என் உள்ளத்துல விதைச்சிட்டேன். ஆனா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நான் சொல்றேன், இன்னும் வலி போவே இல்லை, மோஸ்ட்லி ஆண்டவர் என்ன சுகமாக்குறாருன்னு நினைக்கிறேன், சுகமாக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது தெரியுமா, அந்த விதையை பிடுங்கி வச்சிட்டேன் நான். இப்போ அந்த விதை வளரல. திரும்பி வியாழக்கிழமை மிட்வீக் சர்வீஸ் வர்றேன், கர்த்தர் என் வியாதியை சுகமாக்குறவர், அவர் என் பரிகாரியா இருக்கிறார். திரும்பி விதையை விதைக்கிறேன். திரும்பி வெள்ளிக்கிழமை, ஆமா எனக்கு சுகம் வந்த மாதிரி தான், விதை பிடிங்கி வச்சிட்டோம். அப்புறம் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் வந்து, ஆண்டவரே எனக்கு மட்டும் சுகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, விட்டா தானே நீ வார்த்தைய.
அந்த வார்த்தையை பேசுற, நீயே ஆப்போசிட்டா பேசுற, நீயே வார்த்தையை வாக்கு தத்துவத்தெல்லாம் எடுத்து பேசுற, அதுக்கப்புறம் நீயே எல்லாரையும் காரி துப்பி திட்டி, என்னை திட்டி, பாஸ்டர் திட்டி, இந்த உலக சரியில்லை வாழ்க்கை சரியில்லைன்ட்டு வாழ்வே மாயம் தான் உன்னுடைய நம்பர் 1 வர்ஷிப் சாங்கா மாறுது. நான் என்ன பண்றதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். என்ன பண்றோம்? வார்த்தையை பேசுறோம், அது பேர் விதைக்கிறது. ஆனா வார்த்தை எப்படி பிசாசானவன் திருடுறான்? பிரச்சனை போராட்டம் மூலமா அதுக்கு ஆப்போசிட்டா பேச வைக்கிறான் பிசாசானவன். அப்ப உபத்திரம் வரும்போது என்ன பண்றாங்க? எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் செத்துறணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க பதர், என்னை சாவடிக்கிறாங்க பதர், கொஞ்ச நாள் என்ன மூச்சு விட மாட்டேங்கிறாங்க, யோ எனக்கு ஏதோ கெட்டதாக போகுது, நான் நல்லாவே இருக்க மாட்டேனா. இந்த வார்த்தைகளை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? விதைக்கப்பட்ட வார்த்தையை பிடுங்கி எரிஞ்சிட்டு இருக்குது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறத உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கிற நன்மை, சுகம், கிருபை, தயவு, ஆசீர்வாதம், ஆரோக்கியம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா இந்த வார்த்தையை வாயின் அறிக்கையினால விதைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடாது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய மெசேஜே இதுதான். நம்ம நாவை அடக்க கத்துக்கணும். கண்ட்ரோல் யுவர் டங், பிரைடல் யுவர் டங் அப்படின்னு சொல்லி டீசெண்டா போட்டுது இங்கிலீஷ் பைபிள்ல. நாவை அடக்குங்கள். பக்கத்துல ஒன்று பார்த்து சொல்லுங்க, உங்க நாக்கு அடக்குனீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் என் நாக்கை பார்த்துக்கிறேன், உங்க நாக்கை நீங்க பார்த்துங்க அப்படின்ட்டு. ஏன்னா நாக்கு அடக்கணுமா இல்லையா? சரி, நாக்கை அடக்க கத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி ஒரு செடி வளருது? அதுக்கு தண்ணீர் தரும்போது, அதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்கள் கிடைக்கும் போது அது நல்லா வளருது. ஆனா அந்த செடியை பிடுங்கி வச்சிட்டோம்னா அது நல்லா இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஆதியில ஆதாம் எப்படி தோட்டக்காரனா எப்படி வேலை செஞ்சாருன்னு? வாயின் வார்த்தைகளால. கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, உன் வாயின் வார்த்தைகளால் ஆளுகை செய். அப்போ மிருகங்களுக்கு எப்படி பேர் வை? வாயின் வார்த்தைகளால. எப்படி விதைக்கணும்? வாயின் வார்த்தைகளால. எப்படி நீர் பாய்ச்சணும்? வாயின் வார்த்தைகளால. எப்படி அந்த மரத்தை வளர்க்கணும்? வாயின் வார்த்தைகளால. ஆச்சரியப்படாதீங்க, இப்ப கூட ஒரு சில பேர் அதை ட்ரை பண்றாங்க. ஆதாம் எப்படி வளர்த்தாராம்? வாயின் வார்த்தைகளால. அவர் சொல்வாராம், இந்த இடத்துல நீர் பாய்ச்சல் ஏற்படணும். அப்போ அந்த 4 ரிவர்ல ஒரு பிரான்ச் அப்படியே வந்து அந்த நீர் பாய்ச்சல் ஏற்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. அப்போ மிருகங்களை பார்த்து பேசினார், செடி கொடிங்களை பார்த்து பேசினார். ஒர்க் ஆகுது அது. ஏன்? பர்ஃபெக்ட் உலகத்தில் ஒர்க் ஆச்சு, இந்த உலகத்திலையும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும். ஆனால் ஒரு அந்த பெரிய அளவில் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சில பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, செடிங்களை பார்த்து நல்லா பேசினா நல்லா வளருதான். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த சொசைட்டி பேர் வந்து ராயல் ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி. இவங்க பண்ண ஆராய்ச்சி படி செடிங்க நல்லா வளரணும்னா அந்த செடிங்களை பார்த்து நல்ல வார்த்தைங்களை பேசணுமா. சத்தம் போட்டு திட்டுற மாதிரியே பேசிட்டு இருந்தா அந்த செடி காஞ்சு போயிருமா. இது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பூத்தொட்டி இந்த பக்கம், இன்னொரு பூத்தொட்டி ஒரு பக்கம் வச்சு ஒரு பூத்தொட்டியை ரெகுலராக வாழ்த்துருது. நீ நல்லா இருப்ப, நீ அழகாகிற அப்படி என்னன்னா சொல்லி வார்த்தோ வாயில சொல்லி வாழ்த்தி விடுறது. இன்னொரு இதை திட்டுறது, நீ நாசமா போ, செத்து காஞ்சி போ அப்படின்னு திட்டுறது ஒரு பக்கம். சரியா? ஒரு வாரத்தில் பார்த்தா டிஃப்ரென்ஸு வேற எல்லா செடிகளை விட இந்த பூத்தொட்டி ரொம்ப நல்லா, இந்த செடி ரொம்ப நல்லா வளருமா. அந்த செடி காஞ்சு போயிருமா பார். அதே அளவு தண்ணி, அதே அளவு சன்லைட் எல்லாம் அவைலபிளா இருக்குது. என்னாச்சு? வார்த்தையில வல்லமை இருக்குது. பர் ஜீசஸ் எப்படி ஃபெய்த்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு? ஒரு மரத்தை பார்த்து பேசினார். அத்தி மரம் பட்டு போகணும், இனி உங்ககிட்ட இந்த ஒருத்தரும் கனி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றார். வார்த்தையினால அது பட்டு போச்சு. அப்ப வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி அது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி பெண்களுடைய குரலுக்கு செடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணான். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன அருமையான ஒரு விஷயம் இல்லை? அப்போ இதுக்கு ட்ரை பண்ணிருக்காதீங்க, வெளியே போயிட்டு நீங்கள் செடி வளர்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ரோட்டோரத்தில் எங்கேயா நின்று பேசினிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் செடி வளர்க்குறதா இருந்தால் ட்ரை பண்ணும். பெண்களுடைய வாய்ஸ்க்கு செடி வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறான் பாரு. அப்போ வார்த்தையினால விதையை வளர்க்க கற்றுக்கணும். வார்த்தையினால விதையை பிடுங்க, அந்த பிரயாசத்தில் இறங்கிடக்கூடாது. கமான், எல்லாரும் உள்ளத்து மேலே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை பேசும்போது அதை நான் விதைக்கிறேன் சொல்லுங்க. அதுக்கு எதிராக பேசும்போது அதை நான் பிடுங்குறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைக்கு மாறாக நான் அறிக்கை செய்ய போறதில்ல. ஆமென். இன்னைக்கு அதான் நம்ம கத்துக்கிறோம். நம்ம வார்த்தையை விதைச்சிங்களா விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை விதைச்சிருது, கர்த்தர் என்ன நல்லா வாழ வைப்பார். திங்கக்கிழமை வரும்போது நான்லாம் இங்க நல்லா இருப்பேன். என்னாச்சு? விதை அப்படியே பிடிங்கி விட்டோம். அப்புறம் என்ன ஆகுது? வார்த்தை பலனே கொடுக்க மாட்டேங்க. நெகட்டிவா பேசுறதை ஸ்டாப் பண்ணும், சபிக்கிறத ஸ்டாப் பண்ணும், நெகட்டிவா பேசுறதை ஸ்டாப் பண்ணும். உங்க வாழ்க்கை மேல, பிள்ளைகள் மேல, சம்பளத்து மேல. எத்தனை பேர் சம்பளம் கையில வந்த உடனே பெரிய சம்பளம் இது அப்படின்றாங்க. அப்ப பெரிய சம்பளமா மாறுறதே இல்லை. அது ஏன்? அதை திட்டி அது குறைவானதுன்னு பேசுன போது அப்படியே குறைவாவே போயிருது. அது பிள்ளைங்களை வளர்க்கும் போது சொல்லணும், நீ நல்லா இருப்ப. நீ மிஸ்டேக் பண்ணும்போது கூட பாரு, பிள்ளைங்களை எப்படி திருத்தணும்? அவங்க ஐடென்டிட்டியை வச்சு திருத்தணும். அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, ஒழுங்கா தேவனுடைய பிள்ளையா நடந்துக்க, கோருங்க மாதிரி பண்ணாத.
இப்படி பண்ணலாம். ஆனா என்ன பண்றோம் நம்ம, நீ பண்ணது தப்பு, ஆனா நீ தப்பானவன் இல்ல. எத்தனை பேர் புரியுது? நீ செய்யறது மிஸ்டேக்கு, நீ திருத்திக்க, ஆனா நீ ஒரு மிஸ்டேக் ஆனவன் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்துடவே கூடாது. ஸோ பிள்ளைகளை கூட வாழ்த்தணும், நல்லா வருவேன், நீ எல்லாம் உருப்படிவாடா. நீ என்ன தெரியுமா, இந்த நெகட்டிவான வார்த்தைகள் தேவன் பேசின வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த விதையை நம்ம பிடுங்கி போட்டுருக்கிறோம். நெகட்டிவ் கன்ஃபெஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவருடைய செய்திகளை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறார். ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு லேடி வந்தாங்களா ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு த்ரோட் கேன்சர்னால வாய்ஸும் அவங்களுக்கு சரியாக வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவரு ஜெபம் பண்ணுவாராம், ரெகுலராக வருவாங்களாம், ரெகுலராக ஜெபம் பண்ணி அனுப்புவாராம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எப்போல்லாம் ஜெபம் பண்ணி விட்றோன்னா அடுத்த தடவை வரும்போது ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷனோட வருவாங்களாம். என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணிங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், உங்களோட பிசா ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னு. எப்படி அப்படி சொன்னால் எப்படி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவார் சொல்? உங்களை விட பிசாஸ், த டெவில் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யூ பாஸ்டர் அப்படின்னு வருமா அந்த லேடி. அது மாதிரி ஒரு சில பேர் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்குதுன்னா. நான் எல்லாரும் நகரில் ஒரு நாள் ஒரு லேடிக்கு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னே என்ன அப்படியே பரிதாபமாக பார்த்துட்டு, ஏன்பா இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணலையா? நான் ஏன் ஆண்டின்றேன். இல்லை, எப்போவுமே நீ ஜெபம் பண்ண அப்படியே கிருன்னு ஆகும், இன்னைக்கு ஒன்றே ஆகலை, நீ சரியாக ஜெபம் பண்ணல. மற்றது என்ன பண்ணுறது, அடுத்த தடவை ஜெபம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லு, இதெல்லாம் தாண்டி ஆகணுமா? அவர் பாஸ்டர் பால் யாங்கிச்சோக்கிட்ட அந்த அம்மா வந்து, என்ன பாஸ்டர் நானும் வந்து ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களை விட பிசா ஸ்ட்ராங் ஆகிறான் இவர் நினச்சாரான். அவள் உள்ளத்தில் நினச்சாரான், இனி உனக்கு ஜெபம் பண்ணுறதை அனுப்பி விட்டாரா ஒரு தடவை. அவர் சொன்னேன், உனக்கு ஜெபமே பண்ணுறதில்ல போமான்னு அனுப்பி விட்டுக்கிறார். அடுத்த தடவை அழுதுன்னு வந்துக்குது இந்த அம்மா. இவருக்கு மனசே பேஜாராயிட்டுக்குது. சரி இப்படி துரத்திட்டோமே, சரி வராங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஆவியானவர் சொன்னாராம், விசுவாச அறிக்கையை சொல்லிக் கொடு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு. இப்போ சொன்னாராம், பார் சிஸ்டர், 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அந்த வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அதை போய் 10,000 தடவை எழுதுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. 10,000 தடவை எழுதுங்க. ஒவ்வொரு தடவையும் வாயத்திறந்து அறிக்கை செஞ்சுட்டு எழுதணும், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அப்புறம் எழுதி உட்காந்து 10,000 தடவை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் தான் வரணும். அது வரைக்கும் உனக்கு ப்ரேயர் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு கன்ஃபஸ் பண்ணிட்டு வா, நான் ப்ரேயர் பண்ணுறேன். இவர் வந்து ஒரு பெரிய மலையை வாங்கி போட்டிருக்கிறார், ப்ரேயர் மவுண்டன் அது பேர். ஓகே, ஸோ பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவங்க சபை மக்களுக்காக யாருன்னா போய் ஜெபம் போகிறதுக்கு ஒரு ஜெப மலையை வாங்கி போட்டிருந்தார். எத்தனை பேர் அந்த மாதிரி மலை நம்ம வாங்கலான்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இல்லையா? சரி, மலை வாங்கலாம். அது வரைக்கும் இருக்கிற சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, சரியா? அதுக்கும் நான் உங்களை வரவேற்கிறேன். ஓகே, சரி இந்த அம்மா கிளம்பிட்டாங்க. சரி பாஸ்டர் சொல்லிக்கிறாரு, நம்ம போய் அறிக்கை செய்யலாம், எழுதலாம் அப்படின்ட்டு மலை மேலே உட்காந்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முடியுமோ 10,000 தடவை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சாம்பார். ஆகுமா இல்லையா? ஆகும் தானே, நியாயம் தானே அது. 15 நாளுக்கு அப்புறம் இவர் வர்றாங்க, இந்த அம்மா, அந்த த்ரோட் கேன்சருடைய அந்த அம்மா வர்றாங்க. வந்து உற்சாகமான குரல்ல எக்ஸைட்டடாக சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் எழுதிட்டேன் பாருங்க பாஸ்டர், எழுதிட்டேன், இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தானே. அவ்வளோ குஷியாக பேசுனுக்கு தான் இவர் சொன்னாராம்மா, என்னம்மா வாய்ஸ் மாறிட்டு இருக்குது, நல்லா இருக்குது குரல் கேட்குறதுக்கு, என்னாச்சு உன் த்ரோட் கேன்சர்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, த்ரோட் கேன்சர்? ஆமாம் இல்லை, இந்த 15 நாள் இது அறிக்கை செய்கிறது எழுதுறதுலே பிஸியாக இருந்தேன்னா கேன்சரே மறந்துட்டேன் நான். ஆனால் என்ன நல்லா இருக்குது தோண்ட, போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு போய் செக் பண்ணால் டாக்டர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, உன் த்ரோட்டில் கேன்சருடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக நீ சரியாயிட்ட. இவங்க வாய்த்தர் நெகட்டிவாக பேச 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 ஒன்றும் வேலை செய்யலை. எவ்வளோ பெரிய பாஸ்டர் அவர், எவ்வளோ அபிஷேகமானவர், அபிஷேகம் பெற்றவர், உலகத்திலே மாபெரும் சபையுடைய போதகர் தான் டாக்டர் பால் யாங்கிச்சோ. ஆனால் அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் இருந்தும் இவங்க நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் எப்போ இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன் 10,000 தடவை எழுதுனாங்களாம். இப்போ வந்து இதை ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கின்னு நீங்கள் போய் இறங்கிடாதீங்க. இதை இறங்கினாங்க நீ தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் நீங்களும் 10,000 தடவை எழுதுனேன், எனக்கு மட்டும் ஏன் பதர் சரி அவ்வளோ அப்படின்னு ஏன்ட்டு நீங்கள் வரக்கூடாது. ஆவியானவர் சொன்னார், அப்படி சொல்லுன்ட்டு சொன்னார் அவர், கரெக்டா இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய கற்றுக்கணும். அப்போ நம்ம என்ன அறிக்கை செய்கிறோமோ அதை விதைக்கிறோம், எதை விதைக்கிறோமோ அதையே தொடர்ந்து பேசும்போது அந்த வார்த்தை வளருது. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கமான், பக்கத்தில் இருங்க பார்த்து சொல்லுங்க, உங்க வாயின் வார்த்தையால உங்களுக்கு நன்மை உண்டாகும். எங்க இருக்குது அந்த வசனம்? நீதிமொழிகள் 12:14 படிக்கிறோம். நம்ம வாயின் அறிக்கையினால
வாயின் அறிக்கையின் கனியினால நம்ம நன்மையால திருப்தி ஆகுவோன்னு. ஒரு சில பேர் நன்மையால இன்னும் திருப்தி அடையல, இன்னும் தேவனுடைய முழுமையான நன்மையை நான் அனுபவிக்கல பதர், இன்னும் நான் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா நல்லா இருக்க முடியும். எப்படி பதர் அது நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாயின் வார்த்தையின் கனியினால நீ திருப்தி ஆகுவ, நீ நிறைவடைவ. இதுதான் கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இனி எதை பேசுறேன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தங்களை தவிர வேற விஷயத்த என் அறிக்கையாக நான் கொள்ள மாட்டேன். அறிக்கைனா அது எதை கண்டினியூவா பேசுறோம், அதான் நம்மளுடைய கன்ஃபெஷன். அது எப்பவுமே தேவனுடைய வாக்கு தத்தங்களா இருக்கணும். அதான் தேவன் விருப்பப்படுறார். அப்படிதான் தேவன் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஓகே, பைபிளில் நம்ம பார்க்குற ஒரு நாள் சகரியா அப்படின்ற ஒரு ப்ரீஸ்ட் ரொம்ப நாளா பிள்ளைக்காக அவரும் அவருடைய மனைவியும் பிலீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வயதானவங்களா ஆயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் தேவதூதர் வந்து ஒரு நல்ல செய்தியை கொடுக்குறாரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அப்போ கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஒரு பிள்ளை பிறகு போகிறான். அந்த பிள்ளை தான் இயேசு கிறிஸ்துவுக்கே வழி ஆயத்தப்படுத்த போகிறான். யோவான் ஸ்நானகனுடைய அப்பா அம்மா தான் இவங்க 2 பேர். இப்படி சொன்ன உடனே என்ன சொல்லியிருந்திருக்கணும்? தேவதூதரை பார்த்து, நன்றி ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீங்களே தேவதூதரே, உமக்கும் நன்றி, நான் நம்புறேன் அப்படின்னு. அதை விட்டு இவரு ஜெபம் பண்ணார் தானே. ஜெபம் பண்ணுறது என்னது? ஆண்டோடைய வார்த்தை விதைக்கிற மாதிரி தான். ஏன்னா பாசிட்டிவ் விஷயங்களை பேசுகிறோம், வார்த்தையிலேருந்து பேசுகிறோம். ஆனால் என்ன பண்ணோம்? நெகட்டிவாக பேசணுமா? இல்லை, அது அந்த வார்த்தையை அப்படியே பிடிங்கி எரிஞ்சு போடுற மாதிரி. இவர் என்ன பண்ணுறார்? தேவதூதரை பார்த்து, இது எப்படி ஆகும்? எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா? தேவதூதர் சொல்கிறாரு, ஆகும் ஆகும், அதில் என்ன பிரச்சனை? அப்போ தேவதூதர் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய பிரசனத்தில் நிற்கிறேன், என்னை பார்த்து இது எப்படி ஆகும் நான் கேட்குறேன். நீ அசால்ட்டா பயங்கரமான காரியங்களை பார்க்குறவன் நான், என்கிட்ட அது எப்படி நடக்கணும் நான் கேட்குறேன். நீ ஊமையாக்கிறதா பெஸ்ட்டுன்னுறாரு அவர். நீ ஊமையாக தான் பெஸ்ட்டு, உன் பிள்ளை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாக தான் பெஸ்ட். ஏன்? நீ வாயின் வார்த்தையால் கர்த்தருடைய அற்புதத்தை தடை பண்ணிடாத. அவ்வளோ முக்கியம் பாரு. அப்போ வாயின் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகளால் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த 4 நிலத்துல ஒரே ஒரு நிலம் மட்டும்தான் பலன் கொடுத்துச்சு, மிச்சம் 3 நிலமும் பலன் கொடுக்கல. காரணம் என்னது? 3 நிலமும் வார்த்தையை கேட்கிற அந்த இடத்துல இருந்தாங்களே தவிர்த்து அந்த வார்த்தை நிலையாக தங்கி இருந்து அந்த வார்த்தையை அதுக்கு தேவையான எல்லா சத்துவம் கிடைக்கிற மாதிரி செய்யாம அந்த வார்த்தை இழந்துடுறாங்க. ஏன்னா வார்த்தை சொல்லப்படும் போது விதைக்கப்படுது, ஆனா அதே வார்த்தைக்கு ஆப்போசிட்டா பேசினா அந்த வார்த்தையை பிடிக்கி போட்டுரும். அதைத்தான் இந்த 3 நிலத்திலையும் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில பார்க்கறதுன்னு உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க, ஜேம்ஸ் சாப்டர் 1, யாக்கோபு 1 அதிகாரம். யாக்கோபு 1 அதிகாரம். தேவனுடைய வார்த்தையில சுகத்தை பார்க்கிறோம், நன்மையை பார்க்கிறோம், உயர்வை பார்க்கிறோம், பாதுகாப்பை பார்க்கிறோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா எப்படி அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கத்துக்கிறோம். வாங்க, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse number 22, 22ல இருந்து படிக்கிறேன் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, அந்த வார்த்தையின்படியே செய்ய கத்துங்கன்றாரு. இதை நம்ம இன்னும் அதிகமா எப்படி பார்க்கலாம்னா, வார்த்தையில இருக்கிறதும் வாழ்க்கையில இருக்கட்டும்ன்றாரு. வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில இருக்கட்டும். வார்த்தையில நீ நீதிமான்னு பார்க்கறனா அப்போ வாழ்க்கையிலும் நீதிமான் நடந்துக்காமி. நீ வார்த்தையில பார்க்கறதும் வாழ்க்கையில இருக்கட்டும். நான் இந்த கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் வார்த்தையில பார்க்கிற சகல நன்மைகளும் உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதுக்கு தான் யாக்கோபு சொல்லி கொடுக்குறாரு. நீ அதே மாதிரி நடந்துக்க. எப்படி நடக்க போகுது சார்னா அவர் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, என்னதினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு, ஓகே அதான் முதல் ஸ்டெப், அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க, ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் இன்டு யுவர் ஹார்ட். ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் இன்டு யுவர் ஹார்ட். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட எழுதிக்கலாம் பாருங்க. ரிசீவ் an image of yourself from the word of God. அப்படி எழுதிங்க. உங்களை பத்தின ஒரு பின்பத்தை வார்த்தையில இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. பிரதர், வார்த்தையில பார்க்கறத என் வாழ்க்கையில நான் பார்க்கணும் பிரதர். வெரி குட். அப்ப வார்த்தை படிக்கும் போது, கேட்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது வார்த்தையில இருந்து நீங்க யாருன்ற படம் உங்களுக்கு கிடைக்கணும். வார்த்தையை முதல் பெற்றுக்கொள்ளணும். வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அதுல இருந்து ஒரு படம் கிடைக்குது. வார்த்தைகள் பின்பத்தை உண்டாக்குது. பின்போனா இமேஜஸை கிரியேட் பண்ணுது. நான் எந்த வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு இமேஜாக தான் சேரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆப்பிள் அப்படின்றேன். உங்களுக்கு என்ன வருது இப்போ மைண்டில்? APPLE அப்படி வருதா? என்ன வருது? ஒரு ஆப்பிள் வருது நம்மளுக்கு. அது ஒன்று சாப்பிட்ற ஆப்பிளாக இருக்கலாம், இல்லைனா ஆப்பிள் ஐபேட், ஐஃபோன் அந்த மாதிரி.
கரெக்டாக அப்படி கூட வருது. நம்ம ஒரு இமேஜ் தான் வருது. ஃபார் எல்லா வார்த்தையும் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுது. எல்லா வார்த்தையும் ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கூட காமிச்சுக்கிறேன் இல்லையா? நான் சொல்கிறேன், ஒரு பூனை. இப்போ என்ன ஞாபகம் வருது நம்மளுக்கு? பூனை அப்படியே POONAI அப்படியே வருது. என்ன வருது? ஒரு பூனை. ஒரு பூனை தெரியுது நம்மளுக்கு, ஏதோ ஒரு பூனை, ஏதோ எங்கேதோ அப்படியே தெரிஞ்சது பூனை. நான் சொல்கிறேன் அது கருப்பு பூனைன்ற. இப்போ என்ன அது? அந்த பூனை அப்படியே பாரு மாறுது பாரு, கருப்பு பூனை. அது கருப்பு அப்படியே தடியான பூனைன்ற, குண்டான பூனை. நீங்கள் சொல்றீங்க நாற்பதாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே சண்டே அப்படின்ட்டு. நீங்கள் பூனை வெறுக்கிறதா தான் நானும் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தடி பூனைக்கு பச்சை கலர் கண்ணு அப்படின்றேன். இப்போ வர இமேஜ் அப்படியே டிஃபைன் ஆகுது. எவ்வளோ பேசுகிறனோ அவ்வளோ அந்த இமேஜ் அப்படியே முழுமையாக கிரியேட் ஆகுது. சொல்கிறேன், அந்த கருப்பான குண்டான பச்சை கண்களுடைய பூனை உங்கள் வீட்டு முன்னாடி நடந்து போகுது. இப்போ இமேஜின் பண்ணுறீங்க நீங்கள், நடந்து போகுது அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. பாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வார்த்தைகளால் ஒரு படத்தையே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பிக்சர், ஒரு மூவி மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு இமேஜ், எல்லாம் சொல்லுங்க இமேஜ். ஸோ ஒரு வார்த்தை, சாதாரண வார்த்தையை இமேஜை கிரியேட் பண்ண முடியும்னா தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்காக வச்சிருக்கிற இமேஜை கிரியேட் பண்ணோம். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு என்ன சொல்ல சொல்லி? ஒவ்வொரு தடவை வார்த்தை படிக்கும் போதும் நம்ம எவ்வளவு நல்லா இருக்க முடியும்ன்ற படத்தை அங்கிருந்து கர்த்தர் நமக்கு வரைஞ்சு காமிக்கிறார். அப்ப நம்ம படிக்கிறோம், நீதிமான் பனையை போல் செழிப்பான். இப்ப நீதிமான் செழிப்பான்ன்றதே நல்லா தான் இருக்குது. ஆனா பனைமரத்தை போல் செழிப்பான்னா ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் நம்ம இமேஜின் பண்ணுவோம், அப்போ பனைமரத்துக்கு என்னென்ன குணாதிசயங்கள், பனைமரம் எப்படியெல்லாம் செழிக்குது, அப்ப நானும் அப்படியெல்லாம் செழிக்குவேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீதிமான் கேதுரு மரத்தை போல வளருவான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நீதிமான் வளருவானா அது நல்லா இருக்குது. கேதுரு மரத்தை போலன்னா இப்போ ஸ்டடி பண்ணுறோம் போய், அப்போ கேதுரு மரம் எவ்வளோ நல்லா வளருது, நானும் அப்படியே வளருவானாக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும்னா முதலாவது வார்த்தையிலிருந்து உங்களை பற்றின ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிக்கங்க. ரிசீவ் an image of yourself from the word. நீங்க யாருன்ற படத்தை உங்க மார்க்ஸ் கார்டு உங்களுக்கு காமிக்க கூடாது. நீங்க யாருன்ற படத்தை ஒரு மனுஷன் நிர்ணயிக்க கூடாது. நீங்க யாருன்ற படம் ஒரு சூழ்நிலை நிர்ணயிக்க கூடாது. What you are going through does not have the right to dictate an image of yourself in your heart. உங்களை படைச்ச தேவன் உங்களுக்காக ஒரு படத்தை வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க அது மாதிரியே மாற முடியும். நீங்க எதை பார்க்குறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தர் எரேமியாவை பார்த்து கேட்கிறார். எரேமியா கிட்டத்தட்ட 15 வயசு இருக்கிற பிள்ளையா இருக்க முடியுமா? கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியா செலக்ட் பண்ணும்போது, இல்ல தீர்க்கதரிசியா செலக்ட் ஆனதை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் எரேமியாவை பார்த்து கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கறன்னு கேட்கிறார். வாட் டு யூ see? ஏன் முதல் கேள்வி வாட் டு யூ see ன்னு ஏன் கேட்கிறார்? வேதத்துல 7 தடவை நீ என்ன பார்க்கறன்னு ஆண்டவர் கேட்கிறார் தெரியுமா? 7 தடவை what do you see, what do you see, what do you see. ஏன் ஆண்டவரே அப்படி கேக்குறீங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னத்தை பார்க்கறியோ உள்ளத்தினால அதுதான் உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளியே பார்க்கிறதுக்கு முன்னாடி அதை உள்ள பார்க்கணும். அப்ப உள்ள பார்க்கணும்னா அதை கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கிறோம், வியாதி இல்லாத வாழ்க்கை நமக்கு அவைலபிளா இருக்குது. இப்ப நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறோம், வியாதி இல்லாம நான் வாழ்வேன், இந்த உடம்பு வலி இல்லாம வாழ்வேன், இந்த தலைவலி இல்லாம வாழ்வேன். ஏன் எல்லாருக்கும் சொல்றோம் தான் எனக்கு வரணுமா என்ன? எல்லாருக்கும் கோல்டு சீசனா எனக்கும் கோல்டு சீசனா என்ன? எல்லாருக்கும் கோவிட் வந்தா எனக்கும் வரணுமா என்ன? நான் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டவன், தேவ ஆலயம், அது என்னுடைய சரீரம், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் ஆரோக்கியமா இருக்க முடியும், நான் ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த இமேஜ் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. கம் ஆன். வார்த்தையில இருந்த பலன் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா முதலாவது வார்த்தையில இருந்து ஒரு பின்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் எழுதிட்டீங்க அதை? ரிசீவ் an image of yourself from the word of God. Receive an image of yourself from the word of God. ஸோ அது எப்படி? அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். அதே ஜேம்ஸ் சாப்டர் 1 தான், 23 படித்தோம் இல்லையா? 24 கூட படிக்கிறோம். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்னை மறந்து விடுவான். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்களா, வசனத்தை படிக்கிறாங்களா, ஆனால் அந்த முதல் நிலத்தை போல அதை சரியாக கவனிக்காததுனால அவங்க யாருன்றதே அப்படியே மறந்துடுறாங்க அப்படின்றாரு. ஆனால் முதலாவது நம்ம கற்றுக்கிட்டோம், வார்த்தையிலேருந்து ஒரு பின்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். 25 வசனம் பாருங்க. ரெண்டாவது என்ன பண்ணுன்னு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, இது வந்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. திஸ் இஸ் த லா ஆஃப் லிபர்ட்டி. பழைய ஏற்பாட்டில் அதை படிக்கும் போதெல்லாம் கட்டி போடப்பட்ட மாதிரியே இருக்கும், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா கிரியைகள் நம்ம செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோட வசனத்தை படித்தோன்னா இயேசு செஞ்சு முடிச்சதை பார்க்குறோம், சுயாதீனத்தை பார்க்குறோம், விடுதலையை பார்க்குறோம், ஃப்ரீடமை பார்க்குறோம். ஓகே, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை உற்று பாருங்க. லுக் இன்டென்ட்லி டு த வேர்ட் ஆஃப் காட். Look intently at the word of God. கர்த்தருடைய வார்த்தையை உற்று பாருங்க. இது என்ன பதர் உற்று பாருங்கன்றீங்க? எனக்கு அப்படியே பார்த்தாலே தெரியுதே நல்லா. உற்று பாருங்கன்னா என்ன அர்த்தம்? இன்டென்ட்லினா ஒரு இன்டென்ஷனல் லுக் இருக்கணும். என்ன இன்டென்ஷனல் லுக்னா, வசனத்தை படிக்கும்போது
ஏதோ ஒரு நல்ல புத்தகம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்ல புத்தகம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்துக்கும், அப்படி படிக்காமல் வசனத்தை படிக்கும்போது ஜீசஸ் இங்கே கையை நீட்டி தொட்டு சுகமாக்குனாரா, ஒருத்தனும் தொடாத ஒருத்தனும் அவர் தொட்டாரா, என்ன கிருபையானவர் ஏசு, எவ்வளோ நல்லவர். இந்த குஷ்டரோகி யாராலையும் தொடப்படாம ஏசு தொட்டாரு, நான் நல்ல தேவன். இந்த குஷ்டரோகியை சாட்சியா மாத்திட்டாரா. ஜீசஸை பார்க்குறேன், என்ன பார்க்குறேன். இதுதான் லுக் இன்டென்ட்லி. லுக் இன்டென்ட்லி என்ன தெரியுமா? வசனத்தை படிக்கும்போது ஜீசஸ் எங்கே இருக்கிறாருன்றதை தேடி கண்டுபிடிக்கணும். வெறும் காஸ்பிள்ஸில் மட்டும் இல்லை, முழு வேதாகமத்திலே ஏசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சு முடிச்சாருன்ற ரகசியங்களை அங்கங்கே ஆவியானவர் ஒழிச்சு வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் எங்கே இருக்கிறேன், நான் யாரு, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் சாதனையாளராக இருக்கிறேன், முற்றும் ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறதும் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதும் நமக்காக கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது பேர் தான் உற்று பார்க்கறது. இப்போ வசனத்தை படிக்கும்போது ஏதோ ஒரு நல்ல புக்குன்ற மாதிரி படிச்சுன்னு போகக்கூடாது. இது என்ன பற்றின புக்கு, இது யாருடைய புக்கு, இது சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடைய புக்கு, இது என்னை பற்றி தேவன் எழுதியிருக்கிற புத்தகம். சொல்லுங்க, முதலாவது இது இயேசுவை பற்றின புத்தகம். ஆனால் இயேசுவை பார்த்தோன்னா நம்மளை பார்க்குறோம், ஏன்னா அவருக்குள்ள தான் நம்மளை வச்சிருக்கிறார் தேவன். ஸோ திஸ் இஸ் டு லுக் இன்டென்ட்லி அட் த வேர்ட் ஆஃப் காட். லுக் இன்டென்ட்லி அட் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, இதுலேருந்து பார்க்குறோம். அப்போ வசனத்தை பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்போட வரணும். சர்ச்சுக்கு வரும்போது கூட எதிர்பார்ப்போட வரணும். இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசுவார், ஒரு எதிர்பார்ப்போட வரணும். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு தேவையான ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு தருவார், என்னோட பேசுவார், என்னை பலப்படுத்துவார், என்னை நிலைப்படுத்துவார். சொல்ல, ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இன்னும் நீங்கள் ராஜாவாக தானே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் சிங்காசனத்தில் தான் இருக்கிறீங்க, எனக்கு இன்னும் நீங்கள் தகப்பனாக தான் இருக்கிறீங்க, எவ்வளோ தேவைகள், எவ்வளோ கேள்விகள், ஆனால் உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான நாளைக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்ற நான் நம்புறேன். எனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கீங்க. என்கிட்ட பேசுங்க ஏசப்பா, நான் உங்களை பார்க்கணும், நான் என்ன பார்க்கணும், உங்க அன்பை பார்க்கணும், உங்களை பத்தி இல்ல நீங்க எனக்காக வச்சிருக்கிற இந்த பின்பத்தை நான் பார்க்கணும். லுக் இன்டென்ட்லி. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உத்து பாருங்கன்னு சொல்லுங்க. வசனத்தை உங்களை இல்ல, உத்து பாருங்க, அப்படி தொச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வசனத்தை பாருங்க, வசனத்தை பாருங்க, அதுல நீங்க யார், இயேசு கிறிஸ்து யாராவது தான் பார்க்கணும். பாரு, உத்து பார்க்கறதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வாங்க எல்லாருமே லூக் சாப்டர் 4 அது 16ஆம் வசனம். ஜீசஸ் கிட்ட இருந்தே கற்றுக்கலாம், ஏன்னா அவரை போல தானே பிதாவானவர் மாறும்படி திட்டமிட்டு இருக்கிறாரு. அதனால லூக் சாப்டர் 4 verse number 16 பாருங்க. verse number 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அப்ப இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத், அதனால தான் அவரை நசரேனாகிய இயேசுன்னு சொல்றோம். தம்முடைய வழக்கத்தின்படியே ஓகே, வழக்கத்தின்படி. அப்ப ஜீசஸ்க்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அது? ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து. அப்ப ஜீசஸ் சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றவர், அது நல்ல பழக்கம், நம்ம எல்லாரும் அதை வளர்த்துக்கணும். ஓகே, ஜீசஸ் சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றவர் மட்டும் இல்லை, வாசிக்க எழுந்து நின்றார். அப்போ ஒவ்வொரு ஓய்வு நாளும் பைபிள் படிக்கிற பொறுப்பு ஏசு கிறிஸ்து அவருடையதா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓய்வு நாளும் சர்ச்சுக்கு வருவார். அந்த புத்தக சுருள் எடுத்து அவர்கிட்ட தருவாங்க, அவர் தான் படிப்பாராம். இப்போ அவர் படிக்கிறார். அப்போ ஜீசஸ் சர்ச்சுக்கும் வந்தார், பைபிளையும் படித்தார். ஓகே, கமான். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை வராமல் இருக்கிறதுக்கோ படிக்காமல் இருக்கிறதுக்கோ. அவரே படித்தார்னா நம்மளும் படிக்கிறோம் பாரு. அப்புறம் என்னத்தை படித்தார் பாருங்களேன். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. எக்ஸாக்டா ஒரு இடத்தை எடுக்கிறாரு. ஏன்? லுக் இன்டென்ட்லி, உற்றுப்பார். எடுத்து சும்மா அப்படியே கண்ணா பின்னான்னு திறந்து அப்படியே எங்கேயாவது கை வச்சு படிக்கிறான் அப்படின்னு இல்லை. இப்போ யாராவது அந்த மாதிரி படிச்சு ஒரு நல்ல வார்த்தை கேட்டுச்சுன்னா ஓகே, உங்களை நான் வாழ்த்துறேன். ஆனால் சில நேரத்தில் அப்படியே பைபிளில் கபாரனை ஓப்பன் பண்ணி அப்படியே கை வச்சு அப்படி படிப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அது ரொம்ப டேஞ்சரஸ். அது ஏன்னா அது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இல்லை. நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பைபிள் படிக்கிறது, ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்களா, புக் ஆஃப் மார்க் எடுக்கிறீங்களா, அதை படிச்சு முடிங்க. நடுவில் எங்கெங்கேயோ படிக்கக்கூடாது. என்னென்னைக்கோ எங்கே எனக்கு தோணும் அங்கே கையை வைப்பேன் நான். அப்படி ஓப்பன் பண்ணி கபார் அங்கே வச்சு நான் படிப்பேன். என்ன வந்திருக்குது சிஸ்டர், இன்னைக்கு என்ன வந்துச்சு சிஸ்டர், பிரதர் இன்னைக்கு வந்து யூதாஸ் தூக்கு மாட்டி கொண்டு செத்தான் வருது. அடுத்த நாள் என்ன வரப்போதோ, ஏன்னா இன்னொரு வசனம் இருக்குது, நீயும் போய் அப்படியே செய்யணும் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு. அப்படி வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் 3ஆவது நாள் திறக்கிறீங்க, அங்கே ஒரு வசனம் வருது, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய் அப்படின்னு வரும். அதுவும் ஒரு வசனம் தான். என்ன பண்ணுறது? அப்போ கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, நானும் யூதாஸ் போல தூக்க மாட்டேன் சாவரன் போகலாமா? லுக் இன்டென்ட்லி. ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி தான் படித்தார். அவரே கண்டுபிடிச்சாராம் எந்த இடத்துல
இந்த மாதிரி வசனம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் படிக்கிறாராம். அவர் படிச்சுட்டு அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது யாரை பத்தின வசனமா? இது யாரை பத்தின வசனம்? இது லூக் சாப்டர் 4. ஓகே, படிக்கிறேன் பாருங்க. என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லார் கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. ஏன்? அடுத்ததா அவர் சொல்றாரு, இது என்ன பத்தி எழுதின வசனம். அப்போ வசனத்தை படிக்கும் போது அவர் அவரை பத்தியே படிக்க கத்துக்கிட்டார். என்னை பத்தி எங்க எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை எடுத்து அதை படிச்சு அதை அறிக்கை செய்கிறார். இதுதான் நம்முடைய பழக்கமா இருக்கணும். எத்தனை பேர் வார்த்தையில் இருக்கிறத வாழ்க்கையில பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? முதலாவது, வார்த்தையை படிச்சு வார்த்தையிலேருந்து உங்களை பற்றி ஒரு பின்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவதா, வார்த்தையில் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளை பற்றி எங்கெல்லாம் எழுதியிருக்கிறோம் அந்த வசனங்களை எடுத்து பார்க்க கற்றுக்கணும். அப்படி தான் ஜீசஸ் வளர்ந்தார். 12 வயசுலலாம் வேத வாக்கியங்களை அவ்வளோ தெரிஞ்சவராக இருந்தார். 12 வயசுலலாம் பெரிய பெரிய வேத பாரகர்கள் முன்னாடியெல்லாம் நிற்க முடியாது. யூத கலாச்சாரத்தில் 30 வயசு ஆகலைன்னா ஒரு மனுஷனை ஒரு ஆம்பளையாக மதிக்க மாட்டாங்க. அவனை அந்த பெரிய பெரிய கூட்டங்களெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. ஆனால் 12 வயசு இருக்கும் போதே பெரிய பெரிய போதகர்கள் மத்தியில் நின்று பேசினார்னா அவர் வார்த்தையில் எவ்வளோ பயிற்சி வைக்கிறவராக இருந்தார், எவ்வளோ அந்த பயிற்சியை பெற்றவராக இருந்தார். நல்லா கவனிங்க, பெற்றோர்கள் கவனிங்க. பிள்ளைகளை வளர்க்குறது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் பிள்ளைகளை பயிற்சி வைக்கிறது தான் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். யூ டோன்ட் ஹேவ் டு க்ரோ அப் யுவர் சைல்ட். அ சைல்ட் வில் க்ரோ எனிவேர். பிள்ளை நான் வளர்க்குறேன், நீ தெருவில் விட்டா கூட வளருவான் பிள்ளை, ஏதோ ஒரு ஆசிரமத்தை விட்டா கூட பிள்ளை வளருவான். இதில் என்ன இருக்குது? எத்தனையோ பிள்ளைகள் அப்படி கைவிடப்பட்ட நிலையில வளர்ந்துருக்கிறாங்களே. பிள்ளைகள் வளர்றது பெரிய விஷயம் இல்லை, பிள்ளைகள் ட்ரெயின் ஆகுறதே வேற. அதுக்காக தான் கர்த்தர் பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்? அவங்களை ட்ரெயின் பண்ணும். டோன்ட் ஜஸ்ட் க்ரோ அப் அ சைல்ட், ட்ரெயின் him in the ways of the Lord. கர்த்தருடைய வழிகள்லாம் அவனை ட்ரெயின் பண்ணும். ட்ரைனிங்ன்றது வேற, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப ஈஸியாக நெகட்டிவான விஷயங்களை செஞ்சுருவாங்க, ரொம்ப ஈஸியாக பெருமைப்படுவாங்க, ரொம்ப ஈஸியாக திருடுவாங்க, பொய் சொல்லுவாங்க. பையன் ரொம்ப லேட்டாக வந்துக்கிறான் ஸ்கூலுக்கு. டீச்சர் நிப்பாட்டி, ஏன்டா என்ன லேட்டாக வந்த? இல்லை சார், பஸ் ஸ்டாப்பில் ஒரு அங்கிள் 500 ரூபாய் தொலைஞ்சிச்சு. வெரி குட், நீ தான் தேடி கண்டுபிடிச்சி குத்தியா? இல்லை சார், நான் தான் அது மாதிரி நின்றுந்தேன். யார் சொல்லிக் கொடுக்குறது திருட்டு இவங்களுக்கு? யார் சொல்லிக் கொடுக்குறது? பிள்ளை ஸ்கூல் கட்டாச்சு வீட்டில் விளையாடி இருந்துக்கிறான். தாத்தா கூப்பிட்றா, டே பேராண்டி ஒழிஞ்சுக்கடா ஒழிஞ்சுக்கடா, அங்கே வர அவங்க கிளாஸ் டீச்சர் வராங்க. அதுக்கு அவன், தாத்தா ஃபஸ்ட்டு நீ போய் ஒழிச்சுக்கோ, நீ செத்துட்டேன் தான் நாளே லீவ் எடுத்து வந்துக்கிறேன். அவன் எங்க இருந்து வருது இதெல்லாம்? பிள்ளைங்களை வளர்க்குறது பெரிய மாற்றம் இல்லை, எங்கே விட்டாலும் வளர்ந்துருவாங்க. நம்ம இல்லைனா கூட வளர்றாங்க, ஏதோ ஒரு தயவில், மகா பெரிய தேவனுடைய தயவில் வளர்றாங்க. அவங்க பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி யோசிக்கணும் எப்படி யோசிக்கக்கூடாது, எது சரி எது தப்பு, எது கர்த்தருடைய வழி எது உலகத்துடைய வழி, இப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார் பெற்றோர்களா. இதை தான் மரியாளும் யோசேப்பும் செஞ்சுருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் 12 வயசில் தான் தகப்பன் யாருன்னு தெரியுது, தான் தகப்பனுடைய வேலை என்னன்னு தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை உற்று பாருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறார் அங்கெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்தது பாருங்க, யாக்கோபு 1:25. யாக்கோபு 1:25 எல்லாம் யாக்கோபு 1 தான் நம்ம கற்றுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே. யாக்கோபு 1:25 அடுத்த வசனம் பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. ஓகே, அப்போ 3வது ஸ்டெப் என்னது? கண்டினியூ இன் தி வேர்ட். எழுதிங்க பார்க்கலாம். 3வது கண்டினியூ இன் தி வேர்ட். வார்த்தையை படிங்க, கேளுங்க, பேசுங்க. இதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. வார்த்தையில் இருக்கிறது என் வாழ்க்கையில் பார்க்கணும். அப்போ வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். பார், ஒரு விதை எப்படி கனி கொடுக்கும்? நிலத்திலேயே இருந்தால் தானே கனி கொடுக்கும். அது வாரம் அதை தோண்டி எடுத்து மேலே வச்சா அது கனி கொடுக்குமா? இல்லை. எல்லாரும் தோப்புலையும் தென்னை மரம் இருக்கும், இங்கே இல்லவே இல்லைன்னு உட்காந்து அழுகுறது. ஏன்? ஏன்னா எதுவுமே நிலத்தில் இருக்க விடலன்னா எப்படி வளரும் அது? அப்போ வார்த்தை நிலத்திலே இருக்கணும்னு என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை மேலேயே நம்ம நோக்கமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை படிக்கணும், சொல்லுங்க, வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை பேசணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். கண்டினியூ இன் தி வேர்ட், கண்டினியூ இன் தி வேர்ட். தொடர்ச்சியா கண்டினியூ இன் தி வேர்ட். முதலாவது, வார்த்தையிலிருந்து நீங்க யாருன்ற பின்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவதா, லுக் இன்டென்ட்லி, நீங்க யாருன்றத வார்த்தையில கண்டுபிடிங்க. மூணாவதா, இந்த வார்த்தையை தொடர்ச்சியா கேட்கிறதும் பேசுறதும் தியானிக்கிறதும் அந்த பழக்கத்தில் இறங்குங்க. கண்டினியூ இன் தி வேர்ட், கண்டினியூ இன் தி வேர்ட், கண்டினியூ இன் தி வேர்ட். நாலாவதா, இது ஒரு அருமையான விஷயம் பார். நாலாவதா முக்கியமான விஷயம் அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நாலாவதா என்னன்னு சொல்லி, அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவன் ஆசீர்வதிக்கும் சொல்லிட்டார். அடுத்தது பாருங்களேன், 26 வசனம்.
இதுதான் 4வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வார்த்தையை படிங்க, படிச்சுனே இருங்க, அதில் நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிங்க, அதை எடுத்து அதுலேருந்து ஒரு இமேஜ் எடுத்துங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? எவ்வளோ பேர் புரிஞ்சிச்சு? கை அசைச்சு காமிங்க பார்க்கலாம். வார்த்தையை படிக்கிறோம், அதில் நம்ம யாருன்னு பார்க்குறோம், அதையே எடுத்து அறிக்கை செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவ போல வார்த்தையில நிலச்சிருக்கிறோம். ஆனால் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறார், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ நாவை அடக்கலன்னு வச்சுக்கோ, நீ பண்ணுந்தெல்லாம் வேஸ்ட்டாக போய்டுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா நிலத்தை உழுது பார்க்குற, நிலத்தில் விதைக்கிற, தண்ணீர்லாம் பாய்க்கிற, ஆனால் அடுத்த வாரமே வந்து எல்லா செடியும் அப்படியே பிடிங்கி விட்டு வெளியே விட்டு போயிடுற. என்ன யூஸு? நாவை அடக்காமல் இருந்தா அது வீணா போயிடும். 4வது ஸ்டெப் இதுதான். எழுதிங்க, பிரைடில் யுவர் டங். நாவை அடக்கு. பிரச்சனை வரும், போராட்டம் வரும். இன்னைக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அடுத்த வாரம் உடம்பு சரியில்லாத மாதிரி போயிடுச்சு, என்ன பண்றது? எனக்கெல்லாம் இது சுகம் ஒர்க் ஆகாது அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் யாருக்கு சுகத்தை கொடுப்பார், யாருக்கு வியாதி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் பேசிடாதீங்க. எனக்கு மட்டும் கெட்டது நடந்துனே இருக்குது சொல்லாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்ஃபஸ் பண்ணீங்க தெரியுமா? இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன். அதில் நிலைத்திருங்கள். கண்டினியூ இட். கீப் ஆன் சேயிங் இட். கீப் ஆன் சேயிங் இட். லெட் தி வேர்ட் ரிமைன் இன் யுவர் ஹார்ட். லெட் இட் ரிமைன். அந்த வார்த்தையை பிடுங்கி போட்டுறாதீங்க. எப்பெல்லாம் வார்த்தைக்கு ஆப்போசிட்டா பேசுறோமோ நம்ம இருதயத்தை விட்டு அந்த வார்த்தையை தூக்கி போட்டுரும். கர்த்தர் சொல்றாரு, நீ கடன் வாங்காம உனக்கு கடன் கொடுக்குறவனா மாத்திரன்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை பேசிட்டே இருக்கணும். நீங்க யோசிக்கிறீங்க, வார்த்தையை பேசினே இருக்கிறேன், ஆனால் கடன்காரன் சாவ மாட்டேங்கிறானே, பாரு அதுக்காக வார்த்தையை பேசக்கூடாது. கடன்காரன் சாவம் அப்படி சொன்னார் ஆண்டவர். கடனை கட்டி முடிப்பீங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லலாம், பிரதர் என் கடன் கேன்சல் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நான் அப்படி ப்ரேயர் பண்ண போறது இல்லை. ஏன்? ஏன்னா நீ என்கிட்டே கடன் வாங்கியிருக்கிற. இல்லை அது அதனால இல்லை. கடன் கேன்சல் ஆகணும்னு ஜெபம் பண்ண தெரியுறவங்க கடன் கட்டி முடிக்கணும்னு ஜெபம் பண்ண முடியாதா? கடன் கேன்சல் ஆகும். என் வாழ்க்கையில் கடன் ஒரு சில கேன்சல் ஆயிருக்குது. அது கூட ஆசீர்வாதம் தான். அதை விட மேன்மையான ஆசீர்வாதம் கடனை கட்டி தீக்குது. கரெக்டா இல்லையா? அதுக்காக ஜெபம் பண்ணலாமே. ஆனா என்ன பண்றோம்? கடன் கட்டி தீர்க்க கர்த்தர் சகாயம் பண்ணுவார்னு கன்ஃபஸ் பண்றோம். ஆனா அடுத்த நாளே உட்கார்ந்து இந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இந்த மந்தனை கட்டி வாழ்க்கையை நாத்தமா போச்சே. சூலூர்ல இருந்து வந்தாங்க, திருப்பூர்ல இருந்து வந்தாங்க, சேலத்துல இருந்து வந்தாங்க, அவங்க எல்லாம் விட்டு இந்த மந்தனை கட்டி வச்சாரே எங்க அப்பா. அப்பா நான் என்ன கெட்டது பண்ணேன். இப்போ அப்படியே போயிடக்கூடாது. அது உள்ள என்ன பண்ண தெரியுமா? வார்த்தையை பேசுகிறோம், அது அப்படியே விடணும், அதையே பேசின்னு இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக பேசினா அது பிடிங்கி விட்ட மாதிரி. பிரைடில் யுவர் டங், பிரைடில் யுவர் டங். நெகட்டிவாக பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் எந்த நிலைமையாக இருந்தாலும் அதில் நிலைத்திருங்கள்னு ஏன் சொன்னார்? அதில் நிலைத்திராதபடிக்கு உபத்திரவங்கள் வரும். அந்த சோவருடைய பேரபிளுக்கு வரலாம், விதைக்கிறவனுடைய பேரபிள். அந்த விதையை திருடி போற மாதிரி இச்சைகள் வரும், பொருளாசை வரும், பேராசை வரும். அது எல்லாத்து மத்தியில சொல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் தான் என் ஆதாரமா இருக்கிறார், அவர் தான் என் சுகமா இருக்கிறார். ஆமா நான் வியாதியில இருந்து வெளியே வர்றேன்னு சொன்னேன், அடுத்த நாளே கஷ்டமாயிருச்சு. ஆனால் நான் விட போறது இல்லை, அந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்க போறேன். I will control my tongue. I will not allow my tongue to speak the negative. வார்த்தைக்கு மாறாக பேசி அந்த வார்த்தையின் விதையை பிடுங்கி விடுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் நெகட்டிவா பேச மாட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. பாரு, நம்ம நெகட்டிவா பேசக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம பேசக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தே ஆர் கிராஸ் ஐட், சரியா? ஸ்குவிண்ட் ஐஸ், தமிழ்ல எப்படி மரியாதையா சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்றரை கண்கள். ஸோ அவங்க ஒன்றரை கண்ணு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும். வந்து முன்னாடி உட்காந்துட்டாங்க. இவரும் நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்ட்டு கை வச்சு ப்ரேயர் பண்றாரு. ப்ரேயர் பண்ணிட்டு கை இப்படி எடுத்து கண்ணை திறந்த உடனே கண் அப்படியே நார்மல் ஆயிட்டுக்குது. அந்த நேரத்தில் இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? சத்தமா ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்ட்டு இருக்கிறாரு. டக்குன்னு திரும்பி கண்ணு ஒன்றரை கண் ஆயிட்டுக்குது. எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் அவங்கள்ட்ட சொன்னாரான்னு தெரியல அது. ஆனால் இதுதான் நெகட்டிவா பேசுறத அப்படியே அவாய்ட் பண்ணிடும். எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை, ஸ்டாப் பண்ணிடுங்க. எப்போ தான் இதுல இருந்து வெளியே வர போறேன், ஸ்டாப் பண்ணிடுங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, அவர் என் ஆதாரமா இருக்கிறார், அவர் என்ன வெளியே கொண்டு வருவார். கீப் கன்ஃபெஸிங் த வேர்ட், லெட் த வேர்ட் ஸ்டே இன் யுவர் ஹார்ட். ஆமென். பாஸ்டர் ஜோல் ஓஸ்டினுடைய சர்ச்ல ஒரு சகோதரி, அவங்க திருமணமான நாள்ல இருந்தே பிள்ளை பெற்றெடுக்கணுன்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம். ஆனால் பல நாட்களாகி அவங்களால பிள்ளை பெற்றெடுக்க முடியல. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்தாங்களாம், பல முறை எடுத்தாங்களாம். ஆனாலும் அவங்க பிள்ளை பெற்றெடுக்க முடியல. ஆனால் இவங்க ஒரு நல்ல விசுவாசி பார், எப்போவுமே பிள்ளை பெற்றெடுக்கிற மாதிரியே பேசுவாங்களாம். கர்த்தர் எனக்கா பிள்ளைகளை வச்சிருக்கிறா, நான் பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி.
20 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் பிள்ளை பெற்றெடுக்கல அவங்க. ஸோ பாஸ்டர் ஜான் ஓஸ்டின் இறந்துட்டாரு. இப்போ பாஸ்டர் ஜோல் ஓஸ்டின் தான் பாஸ்டராக இருக்கிறாரு. ஒரு நாள் ஸ்டாஃப் மீட்டிங்கில் அவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் சில்ட்ரன்ஸ் சர்ச் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட். அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில். அப்போது மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்களாம், எனக்கு நான் பிள்ளை பெற்றெடுக்கும் போது எனக்கு லீவ் தேவைப்படும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்ல அசிஸ்டண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இவர் பாஸ்டர் மீட்டிங் முடிச்சிட்டு போய் கேட்டாரா அவங்க அக்காக்கிட்ட, என்ன அந்த சிஸ்டர் நான் பிள்ளை பெற்றெடுக்கும் போது லீவு எனக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க, என்ன ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களா என்ன அவங்க அப்படின்னு. இப்போ இவங்க சொன்னாங்களா, இல்லை இவங்க எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க, விசுவாசத்தில் பேசுகிறாங்க, பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க, அதனால அவங்க விசுவாசத்தில் கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. ஆச்சரியமா இருக்குது. when I bear my child, நான் பிள்ளை பெற்றெடுக்கும் போதுன்னு சொல்லி அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் அப்படியே பிடிச்சிருக்காங்க பாரு. 20 வருஷமா. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல. 9 வருஷம் ஆயிடுச்சு. டோட்டலா 29 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். 29 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என்னடா உடம்பு ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு டாக்டர் போய்க்கிறாங்க. டாக்டர் அவங்கள்ட்ட வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் பிரெக்னென்ட், நீங்க கர்ப்பவதியா இருக்கிறீங்க, ஒரு குழந்தையோட இல்ல 2 பிள்ளைகளோட நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறீங்க. கர்த்தர் நமக்கும் செய்வார், ஆச்சரியமான அதிசயங்களை செய்வார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆனா அந்த சகோதரி கிட்ட நம்ம கத்துக்கிறது என்ன தெரியுமா? ஃபெய்த் கன்ஃபெஷனை விட்டுறக்கூடாது. எவ்வளோ நாள் ஆனாலும் விட்டுறக்கூடாது. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என் குடும்பத்துக்கு செய்வார், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு செய்வார், கர்த்தர் என் பிசினஸ்ல செய்வார், கர்த்தர் என் ஊழியத்தில் செய்வார், கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகிச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்காக நன்மை வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். விட்டுறவே கூடாது. எப்படி கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நம்ம வாழ்க்கையில பாக்குறது? நம்பர் 1, வார்த்தையை ரிசீவ் பண்ணும், அப்பதான் அதுல இருந்து ஒரு இமேஜை ரிசீவ் பண்ண முடியும். 2வது, வார்த்தையை உற்று பார்க்க கத்துக்கணும். சும்மா ஏனோ தானோ படிக்க கூடாது. நான் எங்க இருக்கிறேன்னு காமிங்க ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுங்க ஆண்டவர், அப்படி படிக்கணும். 3வதா, அந்த வார்த்தையை படிக்கிறதும் கேட்கறதும் பேசுறதுல நிலைத்து இருக்கணும். கீப் ஆன் டூயிங் இட், கண்டினியூ இன் தி வேர்ட். 4வதா, நெகட்டிவா பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்க. நாவை அடக்க கத்துக்கிறோம். அப்ப நம்ம விதைச்ச அந்த விதைக்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் அறிக்கை செய்யணும்னு விருப்பப்படுறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால உங்க கடன்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, வியாதியில இருந்து வெளியே வருவீங்க, பலவீனத்தை ஜெயிப்பீங்க, குடும்ப ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீங்க, பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க, பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ஸ்ல படிக்க வைப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்குவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்க குடும்பத்துல வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருக்க போறதில்ல, உங்க குடும்பத்துல கடனாளிகளா ஒருத்தரும் இருக்க போறதில்ல. கர்த்தர் உங்களை கடன் வாங்குறவனா இல்லாம கடன் கொடுக்கிறவனா மாத்துவார். கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். கர்த்தர் உங்களை ஒரு குறைவில்லாம வழி நடத்துவார். ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார், கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.